ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை இணை செயலாளர், செய்தி தொடர்பாளர், வழக்கறிஞர் சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் இப்ப எடப்பாடி பிரச்சாரத்துல ரொம்ப மையப்பொருளாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மூத்த தலைவர் ஆராசா அவர்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு அவர் ஜெயிலில் இருக்கும்போது இப்படி பேசினாரு, திமுகவினுடைய முதன்மை தலைவர்களை விமர்சனம் பண்ணி பேசினாரு. அதை அவர் இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. நான் ஒன்றும் தப்பா சொல்ல. மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்களை கடைசி காலத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டு சிறையில வச்சிருந்தாரு. இதை நான் சொல்ல, ஆராசா சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நீங்க எங்க அம்மா ஜெயலலிதா அம்மையாருடைய சாவு மர்மத்தை குறித்து நீங்க பேசுறீங்களா? அப்ப நான் ஆட்சிக்கு வந்தா நீங்க கலைஞரை என்ன பண்ணுவேன்னு போடுவேன் அப்படின்னு மாதிரி கேட்டாரு. இது கடுமையான எதிர்வினையை முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் தந்த உடனே ஏன் மேல ஏன் போடுறீங்க, ஆராசா சொன்னதுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைத்து மீண்டும் இன்றும் போலூரா தருமபுரி ஏதோ ஒரு பகுதி நினைக்கிறேன், இன்றும் அதே பிரச்சாரத்தை மீண்டும் அவர் செய்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர்கிட்ட ஆயுதம் இல்லைன்னு பாக்குறேன். அவர்கிட்ட ஏதாவது பிரச்சாரத்துக்கு ஒரு ஆயுதம் இருந்தா ஆளுங்கட்சியை மக்கள் மத்தியில எதை சொல்லி வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய யுக்தி இருக்கு. அந்த யுக்தியை எதையுமே அவர் பயன்படுத்தல. காரணம், அவரு ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி இல்லை. அவரு ஒரு தலைவரா ஒரு வார்த்தெடுத்து அவரை யாரும் வளர்த்து கொண்டு வரல. அதிமுகவில் இருக்க வரைக்கும் எடப்பாடி உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி வளர்ச்சியில எம்பியா இருந்தேன், எம்எல்ஏவா இருந்தேன், மந்திரியா இருந்தேன்னாரு. ஒரு நாள் இந்த ஜீவா, நீங்க ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், பேட்டி எடுத்திருப்பீங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலோட அடிச்சுவோட தெரியுமா? ஆனா டிடிவி தினகரன் தெரியும், ஓபிஎஸ் தெரியும், வச்சுக்கோ. பட் எடப்பாடியே தெரியுமா? ஏதாவது ஒரு நோக்கங்கள் அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அது ஓடுற குதிரையில 1 நம்பர் குதிரையா அன்னைக்கு ரேஸுக்கு தகுந்த மாதிரி புழுக்களை உட்காந்துட்டு அவ்வளோ ஒரு அரசியல்வாதியை இடப்பட முடியாது. பட் ஒரு எதிர்கட்சியா இருந்து எப்படி செயல்படணும் தெரியாது. ஆளுங்கட்சி முதலமைச்சராக இருக்கும்போதே நீ எப்படி செயல்பட்டீங்க அதுவும் தெரியாது. இப்ப ரெண்டும் கடந்து ரொம்ப பெரிய விஞ்ஞானம் மாதிரி எதையோ ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி இப்ப திரும்பி எங்ககிட்டே உட்கார்ந்து அண்ணன் ஆராசா ஒன்றை பேசி விட்டார், ஆராசா ஒன்றை பேசி என்னதை பேசுறாரு அவரு? நான் திரும்பி உங்களை ஓப்பனாவே கேட்பேன், என்ன அவர் பேசிட்டாருங்கிறத எங்களுக்கும் புரியல. எடப்பாடிக்கு மட்டும் புரிஞ்சது என்ன, கலைஞரை வீட்டு சிறையில் வைத்தவர் ராசா தலைவர் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. எந்த வீட்டு சிறையில யாரும் சொன்னோம்? நாங்கெல்லாம் அவர் கூடயே பக்கத்துல உட்காந்துருந்தோம், ரெகுலரா போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். யாரு இருக்கானோ இல்லையோ அறிவாலயத்துக்கு போய 10 வைக்கில் உட்காந்துருப்பாங்க, அவன் ஏமாந்துருவான், அவனை போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு வந்த தலைவன் கடைசி வரைக்கும் கலைஞர். அவர் யாரையும் அவர் எதிர்பார்த்ததே கிடையாது. அவரை கட்டுப்படுத்துறதுக்கு காற்றாட்டு வெள்ளம் மாதிரி அவர் மூளை. அவர் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் நினைக்கிற நேரத்துக்கு வந்தார், நினைக்கிற நேரத்துக்கு போனார். இறுதியில் அவர் முடியலன்னு வீட்டில் இருந்தார். அப்போ கூட தலைவர் பதவியை யாரும் வாங்கல. செயல் தலைவர்னு அவர் எல்லாரும் சேர்ந்து தலைவர்கிட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்க தலைவர்கிட்ட கொடுத்தாங்க. எங்களது பெரியார் மாதிரி பேரறிஞர் அண்ணா இருந்த பதவி, அந்த பதவியில் அமர மறுப்போம், பெரியார் இருந்த தலைவர் பதவியில் அமர மறுப்போம். அந்த பக்குவமும் அந்த பண்பற்ற அரசியல் நாகரிகமும் எங்கள்கிட்ட இருக்கு. கடைசி வரைக்கும் பொறுமையை காத்து அவர் சொன்ன அத்தனைக்கும் தலையாட்டிய ஒரு தலைவர் இருக்கு. யார் இப்ப திமுக தர்ம யுத்தம் பண்ணாலும், ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குன்னு தர்ம யுத்தம் பண்ணது அந்த கட்சிக்காரன் பண்ணான். யார் மேல சந்தேகப்பட்டு பண்ண? சசிகலா பக்கத்துல இருந்தது, சசிகலா மேல சந்தேகப்பட்டு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணார். இபிஎஸ் நீ போய் சசிகலாவோட சேர்ந்து முதலமைச்சர் ஆகணுன்ற வெறியில ஐக்கியமாகி 2 பேரும் சேர்ந்து ஒரு கமிஷனை போட்டுட்டு நாடகம் ஆடி ஒன்று சேர்ந்தீங்க. கடைசி வரைக்கும் அதுக்கு தீர்வு இல்லை. யார் இப்ப திமுகவில் தர்ம யுத்தம் பண்றேன்னு சொன்னாலும் என்ன நடந்தது? அவர் தான் ராஜா ஒரே வரியில மோப்பனா முடிச்சுட்டாருங்க. எல்லாம் பிட்டு அது இதெல்லாம் ஒட்டி அவனை ஏதோ ஏற்பாடு பண்ணி போட்டு விட்டானுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டார். நான் என்ன கேட்குறேன், சொன்ன ஆளு உயிரோடு இருக்காரு, ஸ்டேட்மெண்ட், அதனால வெளியே வந்தா அவருக்கு தான் பதில் சொல்லணும். ஆளே இல்லாத போது இந்த ஒரு ஆடியோ வெளியில வந்திருந்தா விமர்சனத்துக்கு பல விதங்கள் உண்டு, பதிலுக்கு பல பேர் உண்டு. இப்ப பதில் சொல்ல வேண்டிய ஆள் யாரு? ஒன்லி ஆராசா தான் பதில் சொல்லணும். அவர் ஓப்பனாவே சொல்லிட்டு அவன் மேல ஒரு நோட்டீஸே அனுப்பிட்டார், மணிதாஸ் மேல. சப்ஜெக்டே முடிஞ்சிருச்சு. இது எதிர்கட்சியோட வேலைகள். இந்த தேர்தல் நேரத்துல இந்த வேலையை தான் பயன்படுத்துவாங்க. ஆராஜா சொன்னாரு எடப்பாடி பழனிசாமியை போன தேர்தலுக்கு,
என்ன சொன்னாரு? அதை இந்த தேர்தலுக்கு இப்ப ஆயுதமா எடுத்துட்டு வந்து இப்ப இன்னொரு யூடியூப் ஓடிட்டு இருக்கு. அப்ப உடனே இவரு போய் அங்க எடப்பாடி நின்று கண்ணீர் விட்டாரு. பெத்த தாய் அப்படின்னு கண்ணை கலங்குற மாதிரி விட்டாரு. அர்த்தம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறை பிரசவங்கிறது அரசியலில். எடப்பாடி பழனிசாமி நீ கள்ள உறவில் குறை பிரசவம். ஏன்னா நீ நேரடியாகவும் அரசியலுக்கு வரல, நேரடியாகவும் தலைவரை பிம்பம் எடுக்கல, நேரடியாகவும் நீ மக்கள் மத்தியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல. அதனால உனக்கு ஒரு குறை பிரசவம். இதை அப்படியே அவர் மாத்தி போய் ஒவ்வொரு இடத்துலயும் அழுதாரு. ஆனா எந்த ஒண்ணும் எடுபடல, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். சோ புரிதல் தான் இது. அன்னைக்கு சொன்ன அண்ணன் ஆராசாவோட குரலுக்கு நான் இன்னைக்கும் மனசுல பதிவு பண்ணி விளக்கம் கொடுக்குறேன். எடப்பாடி நீ இதை மாதிரி தெளிவா ஒரு விளக்கத்தை சொல்லு. இப்ப இன்னைக்கு ஆராசா பேசுறதுல என்ன விளக்கம்? எதுவுமே கிடையாது. எல்லாம் நீயா கட் பண்ணி கொட்டுற. ஏன் அன்னைக்கு பேசின ஆராசா இன்னைக்கு பேச வேண்டியது? நான் உங்களே கேட்கிறேன். அன்னைக்கு பேசினாரு ஆராசான்னு சொல்றீங்கல்ல, அதே ஆராசாவை இன்னைக்கு பேச சொல்லுங்க. இப்ப யார் கட்சியில் இருக்காரு? அவ்வளவு பேசிட்டு தூக்கி போட்டுட்டு அவர் என்ன அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக போயிட்டாரா? உடனே டப்புன்னு உடனே பேசுவீங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இதை ஒரு குறைய சொல்லிக்கிறார். ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் யாரு பட்டியலினம்னு நாங்க பார்த்ததில்லை, நீ தான் பாக்குற. சொல்றவங்க கண்ணுக்கு தான் அவர் பட்டியலினமா தெரியுது. எங்களுக்கு அப்படி தெரியல. எங்களுக்கு அவர் எங்க இயக்கத்துல எங்களுக்கு ஜாதி மத பேதமற்ற சூழல்ல இருக்கும். அப்படி பார்த்தா பட்டியலினத்தோட சம்பந்தம் போட்ட தலைவரே தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர். வேற எந்த முதலமைச்சரும் எந்த முதலமைச்சரும் இந்தியாவில் கிடையாது. எங்கள்ல என்ன இது பட்டியலினம்? அதுல என்ன பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, உயர்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட? நாங்க அவங்க அந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. சொன்ன ராசா உயிரோடு இருக்காரு. அவர் தெளிவா பதில் சொல்லுவாரு. அவர் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் இல்லைன்னு தூக்கி போட்டு போட்டவன் பேர்ல கேஸ போட்டு போயிட்டாரு. சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப எடப்பாடி எந்த மூஞ்சியை வச்சுட்டு மறுபடியும் கேள்வி கேட்பாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஆடியோ உண்மை இல்லைன்னு ஆராசா சொல்லிட்டாரு. ஆனா எடப்பாடி போன்றவர்கள் பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்களே இப்படி சொல்லியிருக்கிறாங்கிற அந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்களா? இப்ப மேற்கு மண்டலத்துல கடந்த முறை அது அவர் சொன்னது மற்ற பகுதியில் எடுபடல, மேற்கு மண்டலத்துல எடுபட்டு இருக்குன்னு தானே சொல்றாங்க எடப்பாடியோட அந்த அழுகை அப்படிங்கிறது. சார் ஏன் சார் அங்க மட்டும்தான் எடப்பாடிக்குன்னு ஒண்ணு இருக்கா? அப்ப எடப்பாடி பிம்பம் என்ன? நீ சாதிக்கு வந்த தலைவனா ஒரு சாதி தலைவனா? நான் உன்னே கேட்கிறேன். அப்ப உனக்கு அந்த கவுண்டர்கள் மத்தியில மட்டும்தான் போய் கண்ணீர் விட்டியா? ஏன் அது இந்த பகுதியெல்லாம் எடுபடாதா? இது எடுபட்டா கலைஞர் கண்ணீர் விட்டா நாடு அழுவும், காமராஜர் கண்ணீர் விட்டா நாடு அழுது, இன்னைக்கு இருக்கிற தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்ணீர் விட்டா நாடே அழுவுது. எடப்பாடிக்கு மட்டும் ஏன் சார் கொங்கு மண்டலம் மட்டும் அழுவுது? கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு கொங்கு மண்டலம் மட்டும் அழுவ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படின்னா உன் பார்வை என்ன? நீ ஒரு குறுகிய பார்வைக்குள்ள குறுகிய வட்டத்துக்கு கொண்டதான் அரசியல் இருக்கு. எடப்பாடிக்கு என்னைக்காவது சமூக நீதி தெரியுமா? மத நல்லிணக்கம் தெரியுமா? மத சார்பற்ற அர்த்தம் தெரியுமா? எதுவுமே தெரியல. நாங்க தான் சார் சமூக நீதியை பத்தி பேசுறோம், சனாதனத்தை பத்தி பேசுறோம், பாசிசத்தை பத்தி பேசுறோம், பகுத்தறிவை பத்தி பேசுறோம், ஏற்றத்தாழ்வை பத்தி பேசுறோம், பொருளாதாரத்தை பத்தி பேசுறோம். ஒரு இளவுமே தெரியாதவங்க இந்த எடப்பாடி கும்பலும், இந்த நேற்று வந்த தாவேக்கா, ஆமாக்கா, மூமாக்கா, இந்த புண்ணாக்கு, புளிமுட்டை, இத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு திசையில தெருவா சுத்துறான். ஒருத்தன் கூட ஐடியாலஜி கிடையாது. தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, யாரால ஆபத்து வரப்போகுது, அதை எப்படி தடுக்கிறது? ஒரு ஆளுங்கட்சியா இருக்க முதலமைச்சர் ஒன்றிய அரசை எதிர்த்து 100 போராட்டம் நடத்துறாரு. அர்த்தம் எதுக்கு? அப்ப ஆடுறவன் லூசா? இல்ல அதை அவனை விட்டுருப்பா, நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, அவன் டிராமன்னு மக்கள் ஏதாவது லூசா? எந்த ஒன்றும் தெரியாது. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நீ தேர்தல் களம் இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கிறதா இல்லையாங்கிறது தான். அந்த அடிப்படை அறிவு எடப்பாடி கிடையாது. எடப்பாடி அரசியல்வாதியே கிடையாது, ஆக சிறந்த வியாபாரி. இல்ல இப்ப இன்னொரு கேள்வி வருது இல்லையா, ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்தில் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வோன்னு எதிர்கட்சியா இருந்த போது இன்றைய முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க. ஆனா அது என்னாச்சுன்னு தெரியல. கொடநாடு வழக்கில் உண்மையை கொண்டு வருவோம், எடப்பாடியை நாங்கள் நிறுத்துவோம், முன்னாடி மக்கள் சபையில் நிறுத்துவோம்னாங்க, அதுவும் வரல.
அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுவான ஆட்களுக்கு ஏன் எடப்பாடி மீது கூட இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? அதிமுக ஆட்சியில அவங்க எடுக்கல, திமுக ஆட்சி வந்து எடுக்கலையேங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க ஒண்ணே ஒண்ணு கவனிக்கணும். நம்ம அரசியல் அமைப்பு சட்டப்படி யார் அனுமதி வழங்கணும்னு ஒரு பைலா இருக்கு. அந்த அனுமதி வழங்குற பைலாவை செக் பண்ணும் போது தான் இந்த பிரச்சனையே வருது. அப்படி பார்த்தா முன்னாள் அமைச்சர்களுக்கோ இல்ல எதிர்கட்சி தலைவர்களுக்கோ எதை தொட்டாலும் ஆளுநர் அனுமதி கொடுக்கணும். ஆளுநர் யாரு? எதிர்கட்சி. ஆளுநரே ஆளுநர் கட்சிக்கு எதிர்கட்சி. இப்ப கொடநாடு வழக்குக்கு ஆளுநர் தடையா இருக்காரு. இல்ல சார், ஆளுநர் தடையா இருக்காருங்கிறத விட அந்த வழக்கு விசாரணை நிலுவையில் இருந்தது, முழுமை பெறல. கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இல்ல சார், அது வந்து ஜுடிஷியல் எடுக்கிற முடிவு. கவர்மெண்ட் வந்து அவசர அவசரமா கேஸ முடிக்கணும்னு நீதிபதியை கூப்பிட்டு பிஜேபி மாதிரி நீ உடனே தீர்ப்பு சொல்லுன்னு சொல்ல முடியாது. இன்னும் விசாரணை போயிட்டு தானே இருக்கு. யாரையா விடுதலை பண்ணிட்டாங்களா? யாருக்கா தண்டனை கொடுத்துருக்காங்களா? அப்ப நிலுவையில் இருக்க வழக்கு. அப்ப திமுக குற்றம் சாட்ட முடியாது. நாங்க பொய்யா எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டு உள்ள வைக்கல. எடப்பாடி அதுல குற்றவாளியா சசிகலா குற்றவாளியாங்கிறத கோர்ட்டு நிரூபிக்கணும், கோர்ட்டு முடிவு பண்ணணும். அதை நிரூபிக்கக்கூடிய இடத்துல அரசு இருக்கும். உரிய எவிடன்ஸோட அரசு கடமை. இப்ப அது தாமதமாகிறதுக்கு அரசா, நீதித்துறையா, விசாரணை முறையா, என்ன எது நம்ம காரணம் எடுத்துக்கிறது? நீதித்துறை தான் காரணம். அது நீதித்துறை அந்த சாட்சிகளை விசாரிக்கிற விதமும் எவிடன்ஸும் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸும் இதெல்லாம் ஜுடிஷியல் பார்ட். இதுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட்ல ரோல் இல்லை. அதனால அதை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த வழக்கில் எல்லோரும் விடுதலைன்னு சொன்னா இந்த அரசாங்கம் அதை சரியா கையாளலன்னு அர்த்தம். இல்லை கையாண்ட பிறகு கூட இவர்களை யாரும் குற்றமற்றவர்கள்னு முடிவாங்க, அதுல கூட அரசாங்கம் தலையிடாது. அதான் காரணம். அதான் உண்மை. அதே போல ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம் குறித்து மர்மத்தை வெளிக்கொணர்வேன்னு சொன்னது அதுவும் அப்படியே நிக்குது. அதுலயும் அதுக்கப்புறம் ஆறுமுகசாமி கமிஷன் என்ன சொன்னாங்க? சசிகலா வந்தாங்க, ஓபிஎஸ் வந்தாரு, எல்லாருமே வந்திருக்காங்க, போயிருக்காங்க. என்ன ஃபைண்டிங்ஸ்? வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த கமிஷனோட ரிப்போர்ட்டை ஆட்டோமேட்டிக்கா அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட துறைக்கு ஒப்படைச்சிட்டோம். அதுவும் ஆன்கோயிங்ல தான் இருக்கு. இன்னும் அதுக்கு ரிசல்ட் வரல. இப்ப ராமஜெயம் கேஸ்ல ஏதாவது ரிசல்ட் வந்ததா நீங்க சொல்லுங்க. அதே ராமஜெயத்தோட அண்ணன் கே நேரு மீண்டும் அமைச்சரா வந்தார். ஏடிஎம்கே ஆட்சியில நடந்தது, டிஎம்கே வந்தது, மீண்டும் திமுக வந்தது, மறுபடியும் திமுகவே வந்துருச்சு. ஏன் இந்த 5 வருஷத்துல அதுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கல? பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து துறை ரீதியான நடவடிக்கை போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாத பொலிட்டிக்கல் என்ட்ரன்ஸ் கொடுக்கக்கூடாது, இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது. அந்த ஒண்ணுக்காக அது ப்ராப்பரா போகுது. இப்ப நீங்க எங்களை கேட்கலாம், உன் கட்சிக்கார செத்ததே இன்னும் உன்னாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நீங்க எங்களை கேட்கலாம். நாங்க சொல்லிட்டு இருந்தோம், எடப்பாடி இருக்கும்போதோ ஜெயலலிதா இருக்கும்போதோ இந்த கொலைக்கு காரணமே ஆளுங்கட்சி தான், ஜெயலலிதா தான் காரணம். நாங்க ஓப்பனா சொன்னோம், பகிரங்கமா சொன்னோம். ராமஜெயம் வழக்கில் குற்றவாளியாக யாருக்கு இருப்பார்கள் என்று ஒரு கற்பனை யுகத்தில் பார்த்தால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவே இருப்பார். அவர்கிட்ட தான் அந்த துறை இருந்தது, அவர்கிட்ட தான் அந்த போலீஸ் இலாக்கா இருக்கு. ஏதோ ஒரு வேன்ல வந்தானுங்க, மாறிடுச்சு. ஒரு வேன்ல வந்தானுங்க, நிப்பாட்டினானுங்க, தூக்குனானுங்க, கூட்டு போனானுங்க, கொலை பண்ணானுங்க. இப்படிதான் வந்தது. எங்களால குற்றம் சாட்டிட்டு போயிட முடியும், ஆனா அதை செய்ய முடியாது. யார் வேணாலும் பழி போட்டு போயிடலாம். அது உண்மையா பொய்யாங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கலைஞர் இது குறித்துலாம், சமாதி குறித்துலாம் கேட்டப்பெல்லாம் என்னை விமர்சிக்கிறீங்க. காமராஜர் ஒரு முதலமைச்சரா இருந்தவர், ஜானகி முதலமைச்சரா இருந்தவங்க, அவங்களுக்கு இடம் தரல, கேட்டா ராமாவரத்துல உங்களுக்கு இடம் இருக்குல்லன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை இப்போ வச்சிருக்காரு. சரி, அதே எடப்பாடி பழனிசாமிகிட்ட நீங்க இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டுருங்க. காமராஜருக்கு இடம் கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்தா ஆள் யாருன்னு யாரு கேட்டா? யார் கேட்டா? கேட்டு அப்ளிகேஷன் போட்ட காங்கிரஸ் சார்பாவா, குடும்பம் சார்பாவா? காங்கிரஸ் சார்பா, குடும்பம் சார்பா, யார் கேட்டான்னு சொல்லுங்க. அவர் பச்சை பொய்யே சொல்றாரு. அன்னைக்கு இருந்த முதல்வர் கலைஞர் முண்டாசு கட்டிக்கிட்டு மலையில கொடை பிடிக்காம இடம் ஒதுக்கிட்டு இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருந்தார்.
அவருக்குன்னு தனியா ஒரு இடம் வேணும்னு சொல்லி இடம் ஒதுக்கி அதை கொற்றமலையில போய் அவர் சுத்தம் பண்ணார். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் ஒருத்தர் எழுதினார், கர்ம வீரர் காமராஜருக்கு பிள்ளை இல்லா குறையை கொல்லி போட தீர்த்து வைத்தவன் கருணாநிதினு போட்டார். அப்புறம் என்ன அர்த்தம்? அன்னைக்கு கலைஞர் தான் ஏ டு இசட்டா அவருக்கு உள்ள மாதிரி இருந்து அவ்வளவும் பண்ணி கொடுத்தாரு. அதனால இவங்க வழி இல்லாம இப்ப இன்னைக்கு வந்து வசனம் பேசிக்கிட்டு இப்படி வந்து உட்கார்ந்துருக்காங்க. உடனே சொல்றாரு வி.என். ஜானகிக்கு இடம் கேட்டோம்ன்றாரு. காமராஜரோட விட்டுருங்க, வி.என். ஜானகி யார் கட்சி? அதிமுக. அதிமுகவில் யார் மனு கொடுத்தாங்க? இப்போ உயிரோட ஒரு ஆளை காட்ட சொல்லுங்க. எங்க அம்மா எங்க ஜானகி அம்மாவுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டது யாரு? யாரு கேட்டா ஜெயலலிதா அம்மையார் தான் கேட்டிருக்கணும். எங்க கேட்டது? ரெட்டப்புறா எப்ப காலி ஆகும்? சேவல் காத்து அது சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தாலும் சொல்றேன், காட்ட சொல்லுங்க, யார் ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. இவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த உடன்படவே இல்லை சார். நாங்க போராடணும் சார், போராடணும். யாருக்கிட்ட போராடணும்? மக்களே போராடிச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போராடிச்சு. நீ முடியாதுன்ட்ட. 5 முறை நாட்டை ஆண்ட ஒரு தலைவன் கலைஞர், 6 அடி நிலம் தர மறுத்த எடப்பாடி துரோகி அப்படின்னு போஸ்ட் ஓட்டணும். அப்ப கூட தமிழ்நாடே கொந்தளிக்குதுன்ற உணர்வுல நீ வெளியில வந்து எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லைங்க, நீங்க நீதிமன்றம் போய் வாங்கிக்கோங்க, ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குங்க. எடப்பாடி பேட்டி கொடுத்தாரா? முடியாதுன்னு. முடியாதுன்னு சொன்னா உன்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். அதிகாரம் இருந்தும் நான் கொடுக்கல, நான் கொடுக்க முடியாதுன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு யோக்கிய மாதிரி வந்து தேர்தல்ல அப்படியே முழுகுறாராம். இன்னைக்கு வந்து அப்படியே போய் பிம்பமா நாங்க வந்து வேண்டாம்னு சொல்லல, நீங்க போய் நீதித்துறையில வாங்கிக்கோங்க, கோர்ட்ல இது மாதிரி கேஸ் இருக்கு, நீங்க போய் பண்ணுங்க, அரசு நினைத்திருந்தால் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அன்னைக்கு விளக்கம் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. கடம்பூர் ராஜ் இன்னைக்கு பேசுறாரு, அன்னைக்கு விளக்கம் கொடுத்தாரு யாராவது ஒருத்தர்? இவங்க பச்சை துரோகிகள் சார், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு பாதி சாமத்துல நீதிமன்றம் கதவை தட்டினோம், நீதித்துறை நல்ல தீர்ப்பை வழங்கியது. மறுநாள் இங்க ஒரு யுத்தம் நடக்கும்னு சொன்னார் ஜட்ஜி. இந்த வழக்கை ஏன் அவசரமா எடுக்கணும்னு ஓடி போய் கேட்டாரு அதிமுக இருந்த நம்ம பிபி. ஒரே வாரத்தில் ஏஜி கேட்டார், ஒரே வாரத்தில் சொன்னார், காலையில் யுத்தம் நடக்கும், முன்னால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி, அதுவும் நம்பர் பண்ண சொல்லி பாதி சாமத்துல நம்பர் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டர் ஆனது, காலையில ஆர்டர் ஆனது. எவ்வளோ டிராமா போடுறானுங்க. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? கலைஞரோட கால் தூசு கூட பொறுமான இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா அந்த ஒரு வேலை அன்னைக்கு அவர் அனுமதி கொடுத்து நான் அவருக்காக இடம் கேட்டு முன் வருகிறேன்னு, இவரும் வா நீதித்துறைக்கு போவோம், நானும் உங்களோட வர வாங்க, நீதித்துறையில 2 பேரும் போய் அவருக்கு இடம் வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா எடப்பாடி வாழ்க நான் இப்ப கூட சொல்றேன். இது எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுடைய பார்வையில இருந்து ரொம்ப விரிவா நம்ம ஜீவா டுடே பார்வையாளருக்கு எடுத்து வச்சிருக்கேன். நன்றி. நன்றி சார்.